ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. அவருடைய நல்ல பெயரில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிற நபர் யோவாப். செருயா என்கிற தாவீதின் சகோதரியின் மகன் இந்த யோவாப். திறமைசாலி. தன்னுடைய திறமையினால் தாவீதினுடைய படைத்தளபதியாக இந்த யோவாப் இருந்தார். தாவீதுக்கு உண்மையாயிருந்தார். மிக கடுமையாக உழைத்தார். சவுல் அரசர் பெறாத பல இடங்களை பிடித்தார். எருசலேம் யோவாபின் பெரும் முயற்சியினாலேயே பிடிக்கப்பட்டது, தாவீதால் தலைநகராக்கப்பட்டது. இப்படி பல யுத்த வெற்றிகளை பெற்ற யோவாப் ஒரு காலகட்டத்தில் சாலமோனுக்கு எதிராக திட்டம் தீட்டினார். இதை அறிந்த சாலமோன் இந்த யோவாபை கொலை செய்ய உத்தரவிட்டார். 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 28 முதல் 34 வசனங்களில் இந்த யோவாபின் மரணத்தை குறித்து வாசிக்கிறோம். தான் தப்பிக்க ஒரே வழி உண்டு என்று அறிந்த யோவாப் நேரே எருசலேமில் இருந்த கூடாரத்திற்குள், இறை கூடாரத்திற்குள் போனார். இன்னும் அங்கே ஆலயம் கட்டப்படவில்லை. எனவே கூடாரத்திற்குள் போய் அங்கே இருந்த பலிபீடத்தின் கொம்புகளை, பலிபீடத்தினுடைய 4 முனையிலும் 4 கொம்புகள் உண்டு, அந்த கொம்புகளை பிடித்து கொண்டு நின்றார். அந்த கொம்புகளை பிடிக்கிறவருக்கு விசாரிக்காமல் தண்டனை கொடுக்கக்கூடாது, பெருமளவு மன்னிப்பு கொடுக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய ஒழுங்கு. ஆனால் அதே கர்த்தர் மிக கொடூரமாய் கொலை செய்தவனை பலிபீடத்தின் கொம்புகளை பிடித்து கொண்டு நின்றாலும் இழுத்து கொண்டு வந்து கொல்லலாம் என யாத்திராகமம் 21:14 கட்டளை கொடுத்திருந்தார். இதனை அறிந்திருந்த சாலமோன் யோவாபை பலிபீடத்தின் கொம்புகளை பிடித்திருக்கும் போதே வெட்டி கொல்ல உத்தரவிட்டார். மன்னிப்பை பலருக்கு வழங்கிய பலிபீடம், பலியினால் பலருக்கு மன்னிப்பை வழங்கிய பலிபீடம் யோவாபுக்கு மரணத்தை வழங்கியது. காரணம், கடைசி நேரத்தில் அவர் மன்னிப்பு கேட்க ஓடி வந்தார். வாழும் போதெல்லாம், பலன் இருக்கும் போதெல்லாம், வாய்ப்பு இருக்கும் போதெல்லாம், மிக திறமையாக மூளையை செயல்படுத்தக்கூடிய நேரங்களிலெல்லாம் தந்திரமாய், துரோகத்தனமாய், கேவலமாய் பலரை வீழ்த்தி அழித்த யோவாப் கடைசியில் தன்னை நல்லவனாக காண்பித்துக் கொள்ள முயன்றார். அந்த முயற்சி அவருக்கு பெரும் தோல்வியை கொடுத்தது. இன்றைக்கு நம்மில் பலர் இப்படி யோசிக்கிறோம், நானும் கள்ளனைப் போல கடைசி நேரத்தில் ஆண்டவரிடம் மன்னிப்பை பெற்றுக்கொள்வேன் என்று. ஒருவேளை யோவாபை போல உங்கள் நிலை மாறினால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? விழித்திருக்கும் போது மரணத்தின் கொடுமையை, முன் நிலையை நீங்கள் உணர்ந்தால் மன்னிப்பு கேட்கலாம். ஒருவேளை அப்படி உணரவே முடியாத நிலையில், ஆழ்ந்த உறக்கத்திலோ, திடீரென்று ஒரு விபத்திலோ, மிரட்டுவதற்காக நான் சொல்லவில்லை, வாய்ப்பு இன்றைக்கு அப்படியும் மரணத்தின் வழி வருகிறது என்பதற்காக சொல்லுகிறேன். வந்தால், நேரிட்டால் என்ன செய்வீர்கள்? இப்போதே நல்ல பலத்தோடு, ஆரோக்கியத்தோடு, தெளிவோடு, புரிதலோடு, கவனத்தோடு இருக்கும் இந்த நேரத்திலேயே கர்த்தரை பற்றி கொள்ளுங்கள். கர்த்தரிடம் மன்னிப்பு கேளுங்கள். துரோக பாவ செயலை விட்டொழியுங்கள். அவைகளுக்கு விலகி இருங்கள். கர்த்தர் நம்மை வழிநடத்தட்டும். ஆமென்.